அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஃபேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஓர் பயான் நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பான சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொகுப்பு 2ல் சஹாபாக்கள் வரலாறில் ஒரு சஹாபாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் ஒரு மனிதருடைய வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, உண்மையை தேடுபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உயிருள்ள எடுத்துக்காட்டு. சஹாபிகளின் வாழ்க்கையை படிக்கும்போது நாம் வெறும் சம்பவங்களை கற்றுக்கொள்கிறதில்ல, அவங்களுடைய ஈமானியை கற்றுக்கொள்கிறோம், அவங்களுடைய பொறுமையை கற்றுக்கொள்கிறோம், அவங்களுடைய தியாகத்தை கற்றுக்கொள்கிறோம், அவங்க அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையை கற்றுக்கொள்கிறோம். இன்று நம்ம வாழ்கிற காலத்தில் சிறிய சோதனை வந்தாலும் என்ன சொல்கிறோம்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி சோதனை என்று பலர் கேட்குறான். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சஹாபி தன்னுடைய தாய்நாட்டை இழந்தார், செல்வத்தை இழந்தார், குடும்பத்தை இழந்தார், சுதந்திரத்தை இழந்தார், அடிமையாக விற்கப்பட்டார். ஆனால் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்கவரை அந்த மகத்தான சஹாபி தான் சல்மான் அல் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அரபு நாட்டில் பிறக்கலை, அவங்க பாரசீக நாட்டில் பிறந்தாங்க. இன்றைய ஈரான் என்று அழைக்கப்படும் பகுதியில் தான் அந்த பாரசீக பேரரசு இருந்துச்சு. அந்த காலத்தில் உலக மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்று அது. செல்வம், அரண்மனை, படைபலம், அறிவு எல்லாவற்றிலும் முன்னேறிய நாடு அது. ஆனால் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அது அல்லாஹ்வின் நேர்வழியில் இருக்கிறது என்பதற்காக அடையாளம் அல்ல. அந்த பேரரசில் பெரும்பாலான மக்கள் நெருப்பை வணங்கும் மார்க்கத்தை பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. நெருப்பை எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறத நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நெருப்பு அணைந்து விட்டால் அது பெரிய தீய சகுனம் என்று கருதினாங்க. சல்மான் ரலியல்லாஹு அவங்க அவங்களுடைய தந்தை மிகவும் செல்வந்தராக இருந்தாங்க. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு மகன். அதனால் சல்மான் ரலியல்லாஹு அவங்க மிகவும் செல்லமாக வளர்ந்தாங்க. வெளியில் அதிகமாக அனுப்ப மாட்டாங்க. என் மகன் கெட்டவர்களுடன் சேர்ந்து விடக்கூடாது என்று எப்போதும் கவனித்துக்கிட்டு இருந்தாங்க. சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான பாசமும் ஒரு சிறையாக மாறிடுச்சு. அப்படிப்பட்ட சல்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது, அவங்களுடைய தந்தை சல்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைத்தாங்க. அது என்னன்னா, அந்த புனித நெருப்பை பாதுகாப்பது. அந்த நெருப்பு ஒருபோதும் அணையக்கூடாது, பகலும் இரவும் அதை கவனிக்க வேண்டும். சல்மான் ரலியல்லாஹு அவங்களும் அந்த வேலையை மிகவும் நேர்மையாக செஞ்சாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்களுடைய இதயத்தில் ஒரு கேள்வி வருது. இந்த நெருப்பு தான் நம்மளை படைத்த இறைவனா? நாம் பாதுகாக்கும் இந்த நெருப்பால் தன்னைத்தானே காப்பாற்ற முடியவில்லை. அப்படி இருக்க இது எப்படி நம்மை காப்பாற்றும்? அன்பானவர்களே, இதுதான் உண்மையை தேடும் மனிதனுடைய முதல் விழிப்பு. ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையை மாற்றிடும். இன்று பலர் என் தந்தை செஞ்சார், என் தாத்தா செய்தார், எங்கள் ஊரில் இப்படி தான் செய்வாங்க என்று எதையுமே சிந்திக்காமல் நம்மளும் பின்பற்றுகிறோம். ஆனால் சல்மான் ரலியல்லாஹு அவங்க உண்மை எது என்று கேள்வி கேட்டாங்க. அந்த ஒரு கேள்வி தான் அவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தான் கொண்டு சென்றுச்சு. அன்பான சொந்தங்களே, ஒரு கேள்வி, ஒரு சிந்தனை, ஒரு உண்மையான தேடல் ஒரு மனிதனை ஜன்னத்திற்கு தகுதியானவனாக மாற்றிவிடும். ஆனால் அந்த தேடல் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அல்லாஹ் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு பெரிய சோதனை வழியாக அழைத்து செல்ல போகிறான். அன்பான சொந்தங்களே, ஒரு நாள் சல்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய தந்தை ஒரு வேலைக்காக அவரை வெளியே அனுப்புகிறாங்க. அது அரிதான ஒன்று. ஏன்னா அவரை வெளியே அனுப்புவதே தந்தை விரும்புவதில்லை. ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நேர்வழியை கொடுக்க நாடினானா அதற்கான கதவுகள் அவனே திறந்து வைப்பான். வழியில் சல்மான் ரலியல்லாஹு அவங்க ஒரு கட்டிடத்தை வித்தியாசமான ஓசையை கேட்குறாங்க. அது கிறிஸ்தவர்களுடைய வழிபாடு. அவங்க உள்ளே சென்று அமைதியாக நின்று கவனிக்கிறாங்க. அவங்க கண்ட காட்சி அவங்களுடைய இதயத்தை உலுக்கிடுச்சு.
அவங்க ஒரே ஒரு இறைவனை வணங்கினாங்க, பணிவுடன் நின்றாங்க, பிரார்த்தனை செய்தாங்க. அதை பார்த்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனதில் இது நாம் செய்வதை விட உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறதுங்கிற எண்ணம் அவருக்கு தோன்றுச்சு. மாலை நேரமாகி விடுச்சு. சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து வீடு திரும்பினாங்க. தந்தை வந்து பதற்றத்துடன் காத்திருக்கிறாங்க. எங்கே போயிருந்தாய் அப்படின்னு கேட்குறாங்க. சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து நடந்ததெல்லாம் மறக்கலை. அவங்க அனைத்தையும் உண்மையாக சொன்னாங்க. அந்த வார்த்தைகளை கேட்ட தந்தையுடைய கோபத்தில் நடுங்கினாங்க. நம்முடைய மார்க்கத்தை விட வேறு மார்க்கம் நல்லது என்று நீ சொல்கிறாயா என்று கடுமையாக கண்டிக்கிறாங்க. அவரை வீட்டிலேயே அடைச்சி வச்சுட்டாங்க. சில வரலாற்று அறிவிப்பின்படி வெளியே செல்ல முடியாதபடி கட்டுப்படுத்தவும் வச்சுருந்தாங்க. ஆனால் அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய கால்களை கட்ட முடியும், ஆனால் உண்மையை தேடும் மனதை கட்ட முடியாது. இதுதான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய நமக்கு கற்றுத்தரும் முதல் பாடம். அவங்க ரகசியமாக கிறிஸ்தவர்களிடம் செய்தி அனுப்புனாங்க. ஷாம் நாட்டிற்கு செல்லும் வணிக குழு வந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த செய்தி வந்துச்சு. அந்த இரவு சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து ஒரு முடிவெடுத்தாங்க. இனி இந்த வீட்டில் இருந்தால் உண்மையை அறிய முடியாது. அல்லாஹ்வை தேட வேண்டும் என்றால் சில நேரங்களில் சுகத்தை விட்டே ஆக வேண்டும். அவங்க தந்தையை விட்டாங்க, செல்வத்தை விட்டாங்க, பெரிய வீடை விட்டாங்க, பாதுகாப்பான வாழ்க்கையை விட்டாங்க. ஒரு லட்சியத்திற்காக உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் ஷாம் நாட்டை நோக்கி புறப்படுறாங்க. அன்படவர்களே, இது ஒரு சாதாரண முடிவல்ல. அந்த காலத்தில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வது இன்றைய போல் விமானத்தில் சில மணி நேரத்தில் பயணம் இல்லை. பாலைவனங்கள், கொள்ளையர்கள், பசி, தாகம், மரண ஆபத்து இவை எல்லாற்றையும் கடந்து செல்ல வேண்டிய பயணம். ஆனால் உண்மையை நேசிக்கும் இதயத்திற்கு இந்த சிரமங்கள் எல்லாம் பெரியதாக தெரியவில்லை. ஷாம் நாட்டை அடைந்த சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து அங்கிருந்த ஒரு கிறிஸ்துவ அறிஞரிடம் சென்று உங்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுறாங்க. அந்த அறிஞரும் அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. சல்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய முழு அர்ப்பணிப்போடு சேவை செய்கிறாங்க, கற்றாங்க, வழிபட்டாங்க. ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அந்த அறிஞருடைய உண்மையான முகம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் ஏழைகளுக்காக கொடுத்த செல்வத்தை அவர் வந்து தனக்காக சேர்த்து கொண்டிருந்தாங்க. வெளியில் பக்தர் போல இருந்தாலும் உள்ளுக்குள்ள நேர்மையற்றவராக இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இங்கே சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து ஒரு பெரிய தவறு செய்யலை. ஒரு மனிதர் தவறாக இருக்கிறார், அதனால இந்த மார்க்கமே தவறு என்றும் அவர் சொல்லலை. அவங்க புரிந்து கொண்டாங்க, மனிதர்கள் தவறு செய்யலாம், ஆனால் உண்மை மாறாது. இது நாமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். அந்த அறிஞர் மரண படுக்கையில் இருந்தபோது சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து உங்களுக்கு பிறகு நான் யாரிடம் செல்ல வேண்டும், இந்த கேள்வி அவங்களுடைய தேடலை இன்னும் முடியவில்லைங்கிறத காட்டுச்சு. அன்பான சொந்தங்களே, அது என்னன்னு கேட்கவும் அவங்க வந்து ஒரு நல்ல இரையச்சம் உள்ள மற்றொரு அறிஞருடைய பேரை சொல்கிறாங்க. சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து உடனே அவரை தேடி செல்கிறாங்க. அந்த அறிஞர் பல ஆண்டுகளுக்கு இருந்தாங்க. அவரிடமிருந்து இறை நம்பிக்கை, நல்லொழுக்கத்தை எல்லாம் கற்றாங்க. காலம் கடந்தது. அந்த அறிஞருக்கும் இறப்பு நெருங்கிடுச்சு. மீண்டும் அதே கேள்வி, உங்களுக்கு பிறகு நான் யாரிடம் செல்ல வேண்டும்? மீண்டும் அந்த புதிய அறிஞரிடம் அனுப்பப்பட்டார். இப்படியே ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரம், ஒரு ஆசிரியரிடமிருந்து இன்னொரு ஆசிரியர், ஆண்டுகள் கடந்தன. சகோதரர்களே, இன்று நம்மள பலர் ஒரு புத்தகத்தை முழுமையாக படிக்க தயங்குகிறோம். 1 மணி நேர பயான கூட முழுமையாக கேட்க பொறுமை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து பல ஆண்டுகள் உண்மையை தேடி அலைந்தாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? உண்மைக்கு விலை உண்டு, ஆனால் அந்த விலையை செலுத்த தயாராக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை முழுமையாக காட்டுவானுங்கிறது தான். இறுதியாக சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து அமூரியா என்ற பகுதியில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த அறிஞரிடம் செல்கிறாங்க. அவர் இரையச்சமுள்ளவர், உலக ஆசையில் மூழ்காதவர். பல ஆண்டுகள் அவங்களோட இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த அறிஞருக்கும் இறப்பு நெருங்கிடுச்சு. சல்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய கண்களில் கண்ணீருடன் கேட்குறாங்க, என் ஆசிரியரே, உங்களுக்கு பிறகு நான் யாரிடம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த அறிஞர் சொல்கிறாங்க, ஆழமாக மூச்சை இழுத்து கூறுறாங்க, சல்மான், இன்று பூமியில் நான் அறிந்த அளவிற்கு உண்மையான வழியில் இருப்பவர் வேறு யாரும் இல்லை.
சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியானால் என் தேடல் இத்துடன் முடிந்து விட்டதான்னு கேட்குறாங்க. அந்த அறிஞர் தொடர்ந்து கூறினாங்க, இல்லை, ஆனால் ஒரு மகத்தான காலம் நெருங்கிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கூறுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் இருந்து இறுதி நபி விரைவில் தோன்றுவார். பிறகு அவர் சில அடையாளங்கள் கூறினாங்க. அவர் பேரிச்ச மரங்கள் நிறைந்த ஒரு நகரத்திற்கு ஹிஜ்ரத் செய்வார். அவர் தர்மமாக சதக்காவாக கொடுக்கப்படும் உணவை சாப்பிட மாட்டார். ஆனால் அன்பளிப்பாக ஹத்தியா கொடுக்கப்படுவதை ஏற்றுக்கொள்வார். அவருடைய இரு தோள்களும் நடுவில் நபித்துவத்துடைய முத்திரை இருக்கும். அந்த அடையாளங்களை சொல்லிட்டு அவர் கூறினார், இந்த அடையாளங்களை நீ கண்டால் அவர்தான் அல்லாவின் இறுதி தூதர் என்பதை அறிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பானவர்களே, அந்த நாள் வரை சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து ஒரு மார்க்கத்தை தேடிக்கொண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நாட்களுக்கு பிறகு ஒரு மனிதரை தேட ஆரம்பித்தாங்க. அவர் யார்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த பெயரை அவர் இன்னும் அறியவில்லை, ஆனால் அவருடைய அடையாளங்களை அறிந்து கொண்டாங்க. அந்த அறிஞர் இறந்த பிறகு சல்மான் ரலியல்லாஹு அவங்க நினைத்தார்கள், இப்போது அரபு நாட்டிற்கு போக வேண்டும். அதற்காக ஒரு வணிக குழுவுடன் பயணம் செய்ய ஏற்பாடு செய்தாங்க. அவர்களிடமிருந்து சிறிய சொத்துக்களையும் கொடுத்து அந்த குழுவில் சேர்ந்தாங்க. ஆனால் வழியில் அந்த வணிகர்கள் துரோகம் செஞ்சாங்க. அவங்க சல்மான் ரலியல்லாஹு அவங்கள வந்து ஒரு அடிமையாக விற்று விட்டாங்க. அன்பானவர்களே, உண்மையை தேடிய ஒருவருக்கு இவ்வளவு பெரிய சோதனையா? ஆம், அல்லாஹ்வை நேசிக்கும் அடியாளர்களை சில நேரங்களில் மிகவும் கடினமாக சோதிக்கிறான். அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசை தரப்போகிறான் என்றுதான் அர்த்தம் இதுக்கு. அன்பானவர்களே, சல்மான் ரலியல்லாஹு அவங்களோட முதல் வந்து ஒரு யூதருக்கு அடிமையாக விற்கப்படுறாங்க. பின்னர் அந்த யூதர் வந்து அவரை மதீனாவில் வாழ்ந்த தன்னுடைய உறவினரிடம் விட்டுறாங்க. அன்பானவர்களே, இதை கவனியுங்கள். சல்மான் ரலியல்லாஹு அவங்க நினைத்தது, நான் அடிமையாக விட்டேன். ஆனால் அல்லாஹ் நினைத்தது, நான் உன்னை என் நபியிடம் அழைத்து கொண்டு வருகிறேன். ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உடனே புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் இன்று நாம் கண்ணீருடன் ஏற்றுக்கொள்ளும் ஒரு சோதனை நாளை அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருளாக மாறிவிடும். ஒரு நாள் சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து பேரிச்ச மரத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது அவருடைய எஜமானுடைய உறவினர் ஒருவர் அவசரமாக வந்து, மக்காவிலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார், அவர் தன்னை அல்லாஹ்வின் தூதர் என்று கூறுகிறார், மக்கள் அவரை சுற்றி திரண்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செய்தியை கேட்கவும் சல்மான் ரலியல்லாஹு உங்களுடைய இதயம் வேகமாக துடிக்குது. நான் இத்தனை ஆண்டுகளாக தேடியவர் இவராக இருக்குமோ? இந்த இரவு அவரால் தூங்கவே முடியல. அவர் மனதில் ஓடியதே ஒரே எண்ணம் தான், நாளை நான் அவரை சந்திக்க வேண்டும், நாளைக்கு அவரை சந்திக்க வேண்டும்ங்கிற எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மறுநாள் சில பேரிச்ச பழங்களை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட செல்கிறாங்க. படியுடன் கூடுறாங்க, இது சதக்கா, அதாவது தர்மம் அப்படி சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த உணவை தாங்கள் சாப்பிடாம அதை அருகில் இருந்த ஏழை சஹாபாக்களிடம் கொடுக்குறாங்க. சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து அதை கவனிக்கிறாங்க. முதல் அடையாளம் சரி அப்படின்னு மனசுலேயே கூறிட்டு இன்னொரு மறுநாள் வராங்க. மீண்டும் சில பேரிச்ச பழங்களை எடுத்துக்கொண்டு இந்த முறை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது உங்களுக்கு அன்பளிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து புன்னகையுடன் அதை பெற்றுக்கொண்டு தாங்களும் சாப்பிட்றாங்க. சல்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய கண்களில் மகிழ்ச்சி தெரியும். இரண்டாவது அடையாளமும் சரி. இப்போது இன்னும் ஒரு அடையாளம் மட்டும்தான். சில நாட்களுக்கு பிறகு ஒரு ஜனாசாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து மெதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பின்னால் செல்கிறாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்கிறாங்க. அவங்க தங்களுடைய மேலாடையை சற்று விளக்குறாங்க. அப்போது சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து நபித்துவத்துடைய முத்திரையை பார்த்துட்டாங்க. அந்த நொடியே அவங்க தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அணைத்து கொண்டு அழுகுறாங்க. பல ஆண்டுகள், பல 1000 கிலோமீட்டர், எண்ணற்ற சோதனைகள், இன்று அனைத்து முடிவு கிடைத்து விட்டது. சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து தங்களுடைய முழு வாழ்க்கையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே கூறினாங்க.
பாரசீகத்திலிருந்து ஷாம், மோசல், நவசீன், அமூரியா, அடிமைத்தனம் எல்லாவற்றையும் கூறினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அமைதியாக கேட்குற பிறகு அவரை ஆறுதல் கூறினாங்க. அந்த நாள் சல்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நபியை மட்டும் சந்திக்கவில்லை, ஒரு தந்தையை, ஒரு ஆசிரியரை, ஒரு வழிகாட்டியை சந்தித்தாங்க. இப்போது சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து ஒரு முஸ்லீம், ஆனால் இன்னும் அடிமை தான். பத்ர் போரில், உஹது போரில் கலந்து கொள்ள முடியல. ஏன்னா அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை. அவருடைய இதயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு, ஆனால் அவருடைய உடல் அடிமைத்தனத்தில் இருக்குது. அன்பான சொந்தங்களே, ஒரு நாள் சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து யார் ரசூலுல்லாஹ், நான் விடுதலை பெற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவருடைய எஜமானிடம் பேசி முஹாதபா, விடுதலை ஒப்பந்தம் செய்து கொள்ள சொல்கிறாங்க. அப்போ அந்த யூதர் வந்து மிகவும் கடினமான நிபந்தனையை வைக்கிறாங்க. மேலும் நூற்றுக்கணக்கான பேரிச்ச மர கன்றுகளை நட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேலும் ஒரு பெரிய அளவு தங்கமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதாரண மனிதனால் நிறைவேற்ற முடியாது. ஒரு முஃமினின் பின்னால் அல்லாஹ் இருந்தால் முடியாதது கூட முடியும். சஹாபாக்கள் அனைவரும் சேர்ந்து பேரிச்ச கன்றுகளை சேகரிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கூறுறாங்க, இந்த கன்றுகளை நான் என் கையால் நடுகிறேன். வரலாற்றில் குறிப்பிடுவது என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நட்ட ஒவ்வொரு கன்றும் அல்லாஹ்வின் அனுமதியால் வளர்ந்தது. ஒரே ஒரு கன்று மட்டும் வளரவில்லை, அதை வேறு ஒருவர் நட்டிருக்கிறாங்க. அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மீண்டும் தங்கள் கையாலேயே நடுறாங்க. அதுவும் வளர்ந்துருச்சு. இதன் மூலம் ஒப்பந்தத்தில் முதல் நிபந்தனை நிறைவேறிடுச்சு. இன்னும் ஒரு நிபந்தனை மட்டும், தங்கம். சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. அப்போது ஒரு போரில் கிடைத்த சிறிய தங்கத்துண்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து கொடுத்து, இதை கொண்டு போ என்று கூறுறாங்க. சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து ஆச்சரியத்தில், யார் ரசூலுல்லாஹ், இது எப்படி போதும் அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புன்னகையுடன், அல்லாஹ் இதில் பரக்கத் செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பானவர்களே, ஒரு சிறிய தங்கம் அல்லாஹ்வின் பரக்கத்தால் முழு கடனையும் அடைக்க போதுமானதாக அமைஞ்சிச்சு. இவர் சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து விடுதலை செய்விட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாத்தை அழிக்க 10,000க்கும் மேற்பட்ட எதிரிகள் மதினாவை நோக்கி வந்தாங்க. முஸ்லீம்கள் 3000 பேர் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுடன் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து எழுந்து, யா ரசூலுல்லாஹ், பாரசீகத்தில் நாங்கள் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க நகரத்தை சுற்றி அகழி தோண்டுவோம், அதையே இங்கு செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உடனே அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இதுதான் கண்டக் போருடைய தொடக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கட்டளையை மட்டும் கொடுக்கல, அவங்களே மண்வெட்டியை எடுத்தாங்க, சஹாபாக்களுடன் சேர்ந்து மண் அள்ளினாங்க. பசியிலும் குளிரிலும் கடினமான உழைப்பிலும் அவங்களும் இருந்தாங்க. அதுதான் உண்மையான தலைமை. இந்த போரின் போது முஹாஜிர்கள், சல்மான் எங்களை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்சாரிகள், இல்லை சல்மான் எங்களை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சல்மான் மின்ன அஹ்லல் பைத், சல்மான் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரர்களே, ஒரு பாரசீகர், ஒரு முன்னாள் அடிமை, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்று பெருமைப்படுத்தப்பட்டார். இது இஸ்லாம். இங்கே உயர்வு நிறத்தால் இல்லை, மொழியால் இல்லை, நாட்டால் இல்லை, ஈமான தக்வாவால் மட்டும்தான். சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உனக்கு கொடுத்த திறமை, அனுபவம், அறிவு இவற்றை உன் புகழுக்காக அல்ல, அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காக பயன்படுத்து. அப்படி செஞ்சால் அல்லாஹ் உன்னுடைய பெயரையும் உயர்த்துவான்ங்கிறது தான். அன்பான சொந்தங்களே, கலிஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில் சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து ஒரு மாகாணத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டாங்க. ஆளுநர் என்றால் பெரிய வீடு, பணியாளர்கள், ஆடம்பர வாழ்க்கை என்று பலர் நினைக்கிறாங்க. ஆனால்
சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து அப்படி வாழலை. அவங்களுக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகையில் தமக்கு தேவையான அளவு மட்டும் வச்சுக்கிட்டு மீதமுள்ளதை வந்து ஏழைகளுக்கு வழங்கிட்டாங்க. தன்னுடைய கையால் பேரிச்ச ஓலைகளை பின்னி கூடைகள் செஞ்சாங்க. அதை விற்று கிடைத்த வருமானத்திலும் தானம் செய்தாங்க. அவங்க அதிகாரம் ஒரு பெருமை இல்லை, அது ஒரு அமானிதமாக இருந்துச்சு. ஒரு நாள் அவரை அடையாளம் தெரியாமல் பார்த்தாங்க. அவருடைய தோற்றத்தை பார்த்து இந்த மூட்டையை என் வீட்டிற்கு சுமந்து வாருங்கள் என்று ஒருத்தவங்க சொல்கிறாங்க. சல்மான் ரலியல்லாஹு அவங்களும் அந்த எதுவும் பேசாமல் அந்த மூட்டையை தோளில் சுமந்தாங்க. வழியில் சென்றவர்கள் இவர் நம்முடைய ஆளுநர் என்று சொல்கிறாங்க. அந்த மனிதர் மிகவும் வெட்கப்பட்டு என்னை மன்னித்து விடுங்கள், நான் அறியாமல் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து பரவாயில்லை, இந்த மூட்டை உங்கள் வீட்டில் சேர்ந்த பிறகுதான் நான் திரும்புவேன் என்று பதிலளிக்கிறாங்க. அன்பானவர்களே, இதுதான் உண்மையான தாழ்மை. ஒரு முறை யாரோ அவங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களிடம் என்ன சொத்து இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பொன்னைகளும் கூறுறாங்க, இந்த உலகத்தில் எனக்கு தேவையான அளவு மட்டும் இருக்கிறது. அவருடைய வீடு மிகவும் எளிமையானது, உடைகள் எளிமையானவை, உணவு எளிமையானது, ஆனால் அவருடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி இருக்கிறது. வயது முதிர்ந்துடுச்சு, உடல் பலவீனமாயிடுச்சு, இறப்பு நெருங்குது. அப்போது சல்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து அழுகுறாங்க. அவங்கள சுற்றி இருந்தவங்க கேட்டாங்க, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர் அல்லவா நீங்கள் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கூறுறாங்க, மரணத்தை பார்த்து நான் அழவில்லை, இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்காகவும் அழிவவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் ஒரு பயணியின் அளவிற்கு மட்டும் வாழுங்கள் என்று எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். நான் அந்த அளவு தாண்டி விட்டேனோ என்ற பயம்தான் எனக்கு இருக்கிறது. அவங்களுடைய வீட்டில் இருந்த சொத்துக்கள் என்ன? ஒரு தண்ணீர் பாத்திரம், ஒரு உணவு பாத்திரம், ஒரு எளிய பொருட்கள் மட்டும்தான், அவ்வளவுதான். அன்பானவர்களே, சல்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்ல மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? முதல் பாடம் என்னென்னா, உண்மையை தேடுவதில் ஒருபோதும் சோர்ந்து விடாதுங்க. இரண்டாவது பாடம், சோதனைகள் அல்லாஹ்வின் தண்டனை என்று அவசரமாக நினைக்காதீங்க. சில நேரங்களில் அதே சோதனைகள் தான் உங்களை அல்லாஹ்விட்ட நெருக்கமாக்கும். மூன்றாவது, அறிவை அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு பயன்படுத்துங்க. நான்காவது, பதவி வந்தாலும் பணிவை இழக்காதீங்க. ஐந்தாவது, உலகம் கையில் இருக்கட்டும், இதயத்தில் இருக்கக்கூடாது. இந்த 5 பாடமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம இவங்கள்ட்ட இது கற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல பாடம். அன்பான சொந்தங்களே, பாரசீகத்தில் நெருப்பை வணங்கிய ஒரு இளைஞன் உண்மையை தேடி வீட்டை விட்டாங்க. ஆண்டுகள் அலைந்தாங்க, அடிமையாக விற்கப்பட்டாங்க. ஆனால் அல்லாஹ் அவரை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்புக்குரிய தோழராக மாற்றினாங்க. இன்று 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் அவருடைய வாழ்க்கையை அமர்ந்து கேட்கிறோம். இதுதான் உண்மைக்காக வாழ்ந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கும் மரியாதை. அல்லாஹ் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஈமான், பொறுமை, பணிவு, உண்மையை தேடும் மனப்பான்மை ஆகியவற்றை நமக்கும் வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கு பயிட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேறு ஒரு அழகிய சஹாபாக்களுடைய வரலாறுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.